ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனே குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மறுபடியும் எதுனா ஃப்ரீ ஃபயரில் வந்துக்கிட்டு இருக்கேன், என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் வந்து நம்ம ஸ்பின் பண்ணது போக மீதி டைமண்ட் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ மந்த்லி போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் எல்லாம் எடுத்தது போக மீதி டைமண்ட் இருக்குது. ஸோ அந்த டைமண்டை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தடுத்த ஈவெண்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி விட்ருவோம், அடுத்தடுத்து டாப் அப் பண்ண தோணும். ஸோ இருக்கிற டைமண்ட் இப்போயே கரைச்சிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட் வருமா கரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரிங் ஈவெண்ட் வந்துச்சுல, அதான் ஒரு கப்புள் ஜோடியாக இருக்கிற அந்த ரிங் ஈவெண்ட்டு. ஸோ அதில் ஸ்பின் பண்ணி நம்ம அந்த எனக்கு இன்னும் 2 அமௌண்ட் வந்து ரிமைனிங்கில் இருக்குது. அந்த ஐஹார்டியூ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ கிளியர் கேட்ச்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 அமௌண்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் டைமண்ட் சேர நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பின் பண்ணேன். ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ மன்னிச்சுக்கங்கள், இல்லாட்டி நான் முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இஹார்டி அமௌண்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 2 அமௌண்ட் தான் தேவைப்படுதுக்கு. டாப்பில் இருக்கிற அந்த 2 அமௌண்ட் தான். 2 ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 2 அமௌண்ட்டையும் கொடுத்துருங்கடா கெயினா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மொதல் ஸ்பின்னை போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐஹார்டி அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டில் என்ன மைத்துக்குன்னே தெரில. அந்த இன்னொரு அமௌண்ட்டு அது ஓல்டு அமௌண்ட்டு தான், அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்த அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை கொண்டு போய் 1000 அமௌண்ட்டு செலவு பண்ணி அவன் எடுப்பானான்னு தெரில. நான் அவனோட இன்ஸ்டாலெலாம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கு அதெல்லாம் விழுந்துருச்சு, பாவத்தை போச்சு. ஸோ நம்ம ஒரு கோல்ட் ராயில் கொஞ்சம் ஸ்பின்னை போட்டுட்டு இதில் ஒரு 200 ஸ்பின்னை போட்டு விடுவோம். 900 டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு அமௌண்ட் தருவானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 900 டைமண்டை கரைப்போம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர அந்த டைமண்டை கரைப்போம். மொதல் ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய நாமம் போட்டிருக்கானுங்க. ஸோ அந்த நாமத்தை நம்ம தொடச்சிட்டு அடுத்த ஸ்பின்னை போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ சொன்னேன்ல கைஸ், அதாவது பார்த்திங்கன்னா டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களேன், நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து டாப்அப் பண்ண தோணும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இருக்காது, அதான் மாசு இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து ஏதாவது பெரிய ஈவெண்ட்டாக வருது, 5000 டைமண்ட் பிடிங்கிற ஈவெண்ட்டாக வருது, நம்மகிட்ட ஒரு 2000 டைமண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண நம்மளுக்கு தோணும், வைப்பாங்கல்ல. ஸோ எதுக்கு நம்ம இருக்கிற டைமண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம அந்த இதில் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இருக்கிற டைமண்ட்டை கரைச்சி விட்டுட்டோம்னா அடுத்து நம்மள்ட்ட டைமண்டே இருக்காது, நம்ம அப்புறம் எங்கிட்ட இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ நருட்டோ ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம அதுக்கு தான் டாப்அப் பண்ணணும்னு நினச்சோம். ஒரு 2 வருஷம் கழித்து அதுக்கு தான் டாப்அப் பண்ணேன். ஸோ அதில் இருக்கிற அமௌண்ட்லாம் அதில் இருக்கிற பண்டில்ஸ்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா நருட்டோ நம்மளுக்கு பிடிக்கும், அனிமே ஃபேவரட் கேரக்டரு. ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இனிமேல் அந்த டைமண்டை வச்சு நம்ம ஒரு இதுவும் பிடுங்க போகல. ஸோ அதனால் இருக்கிறத நம்ம ஸ்பெண்ட் பண்ணி விட்ருவோம். அப்புறம் எதுக்குடா இந்த ஈவெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் சும்மா தான் கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு டோலியில் யாரையும் கரெக்ட் பண்ணலை, சும்மா இருக்கிறத ஸ்பெண்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த ஒரு அமௌண்ட் கிடைச்சி விட்டது. ஸோ நம்மளுக்கு 44 லக்கிலே வந்து விழுந்துருச்சு. அப்போ மிச்சம் 1 3 4 5 லக்கு நம்மளுக்கு மிச்சம். என்னடா ஏங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சுல 44லேயே. எனக்கு 3 டைமண்ட் மிஞ்சிருக்கு பாருங்கள். அப்புறம் எப்படிடா எனக்கு 5 லக்கு ஏறி இருக்குன்னு கைஸ் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அது 5 லக்கு ஏன் ஏறலாம் தெரியல. ஸோ அடுத்த நாள் வந்துட்டோம்னா கொஞ்சம் டைமண்ட் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணலாம். ஏன்னா மந்த்லி போட்ட டைமண்ட் மீதி இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணலாம். 200 டைமண்ட் போடு. என்ன கிடைக்கிது, ஒரு பையனும் கிடைக்கல. நம்மளை மறுபடியும் நாமத்தை அடைச்சிட்டானுங்க. ஸோ நம்மளுக்கு மந்த்லி முடிய போகிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி தான் நம்ம ஆசை காட்டி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மளை டாப்அப் பண்ண வைப்பானுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முதலும் கடைசியுமா இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கடைசி இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் டாப்அப் பண்ண போகிறதில்ல. இனிமேல் அவங்க பக்காட்டே முழிக்க போகிறதில்ல. இருக்கிற டைமண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி அந்த டாப்பில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்துடுச்சு. கிளியர் கேட்சை போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 கிளியர் கேட்சை போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா இருக்க அந்த 200 டைமண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். கொய்யால் இந்த 200 டைமண்ட்டில் விழுந்துடணும்டா. 11 லக்கு இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் இதில் வந்து விழுந்துடுற கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வேறு உட்காந்து எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்கா அப்படி தலைவர். சரி, இதில் கிடைக்க மாட்டேங்குது, போச்சு, எதுவுமே கிடைக்கல. சரி, அட்லீஸ்ட் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு டாப் வேறு ஏதாவது ஒரு ரேர் ஐட்டமாக ஏதாவது வைக்கிறாங்களா, அது கூட இல்லை கைஸ்.
எல்லாமே மொக்க மொக்க ஐட்டமாக வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம அடுத்த நாள் வந்து சந்திப்போம். அடுத்த நாள் வந்தாச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் டைமண்ட்டை சேர்த்து 232 டைமண்ட் சேர்த்துருக்கோம். ஒரு கிளியர் கேட்சை நம்ம மறுபடியும் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் விட்ருக்கானுங்க. ஒரு நடுவில் ஒரு 33 லக்கு எப்படிரா ஏறிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நடுவில் ஸ்பின் பண்ணியிருப்பேன். ரெக்கார்டை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்பின்னு வேஸ்ட்டாக போச்சு ரெக்கார்டை ஆன் பண்ணாமல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 200 டைமண்டை போட்டு விடுவோம். ஏதாவது கிடைக்கடா, இதுலேயும் எதுவும் கிடைக்கல. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட்டை நம்மளுக்கு இப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரீனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முடிவில் இருக்கானுங்க போல். ஸோ இன்னும் கொஞ்சம் டைமண்டு சேரணும். ஸோ அதையும் நம்ம சேர்த்துட்டு வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 20 டைமண்ட் இருக்குது, அதையும் போட்டு விடுவோம். போட்டோம்னா ஒன்றும் கிடைக்கல. இப்போ மொத்தமாக 45 லக்கு. இன்னும் ஒரு 100 டைமண்ட் தான் கைஸ். 100 டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கிடச்சிரும். ஸோ 100 டைமண்ட் அடுத்த அந்த அன்கிளைம் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அந்த அந்த டைமண்டை வந்து கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ண போக நம்மளுக்கு 113 டைமண்ட் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ எடுத்துடுறேன். 5 லக்கு. இதுலையாவது டைமண்ட் ஏதாவது மிச்சம் பிடிச்சிக்க முடியாது பார்க்குறேன். இதில் எதுவுமே உன்னை மிச்சம் பிடிக்கிற ஐடியாலே இல்லையடா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிரீனா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா டைமண்ட்டையும் பிடிக்கிட்டு தான் விடுவேன் அப்படின்னு நினைக்கிறான் போல இருக்குது. 47 ஆகி போச்சு. 48 அது கொடுங்கடா. விழுகுதா? இதுலேயும் விழுகலை. 49. அட்லீஸ்ட் ஒரு 20 டைமண்டாக சேவ் பண்ணுங்கடா. என்னங்கடா நீங்கள் இப்படி இருக்கீங்க? 49 கிடைக்குமா? இதுலேயும் எதுவும் கிடைக்கல. பைத்தியக்காரக்கு என்னவா இருக்காங்க. கடைசி ஸ்பின்னில் தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தலையிலாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி குதிக்கிறானுங்க. சரி என்ன பண்ண வேறு வழி இல்லை, நம்ம இந்த அமௌண்ட் எடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபைனலி இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. டாப்பில் இருக்கிற 4 அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைத்து விட்டது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு அமௌண்ட்டு ஐஆர்டி அமௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி இருக்குது, எப்போயும் அந்த டைமில் வந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து முன்னாடியே கிடச்சிருச்சு. முன்னாடியும் கிடைக்க முடியாது, கடைசியில் தான் கிடச்சிச்சு. அந்த முன்னாடி உள்ள அமௌண்ட்னா வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சிச்சு. 100 டைமண்ட் ஸ்பெண்ட் மிச்சமாச்சு. அதுலேயே அந்த 5 லக்கு எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ இது எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அமௌண்ட்டை எக்யூப் பண்ணி பலூன்லாம் பறக்க விட்றாப்புல தலைவர். ஸோ நம்ம வடக்கன்ஸை நம்ம போய் ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இப்போ தான் வந்துச்சு. ஸோ சோசியல் ஐலாண்டில் போய் நம்ம ஏதாவது ஒரு வடக்கனை போய் நம்ம இதை வச்சு ட்ரோல் பண்ணலாம். நம்ம வர கேல் காஸ்டியூம் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து உட்காந்து எந்திரிப்பானுங்க. வடக்கன்ஸ்னாலே அப்படி தான் இருக்கானுங்க. இப்போ உள்ளக்க போனாலே ஒரு கேல் காஸ்டியூம் உள்ளே போட்டு போனாலே நம்மளை விட மாட்டானுங்க. சுற்றி வந்து உட்காந்து எந்திரிச்சு விட மாட்டானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவனாவது மாட்டுவானா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சரி, நம்ம இங்கே ஒரு கேள் இருக்கா. ஸோ அவளுக்கு நம்ம இந்த அமௌண்ட் கூட வந்து நம்மள்ட்ட உட்காராளான்னு பார்ப்போம். இந்த அமௌண்ட் லோஸ் அமௌண்ட் இல்லை. அவனை இந்த அமௌண்ட்டை வச்சு கூப்பிடுவான். ஆனால் பைத்தியக்காரன் நீ ஏன்டா வந்து உட்கார்ற, அவள் வரணும்டா. போடுவோம். நான் உட்கார மாட்டேன், இவனாவது உட்கார. சரி இவன் தான் உட்காரட்டேன். அவள் உட்கார மாட்டேங்கிறா. சரி இவனே உட்கார வைப்போம். இந்தாப்பா தம்பி வச்சு பறக்க விடு. சரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அமௌண்ட் இப்படி தான் இருக்க போகுது. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப் சேனலில். சரி மறுபடியும் அவளையே கூப்பிடுவோம். இவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அழுகிறாப்புல தம்பி. சரி பரவாயில்ல, நீங்கள் மறுபடியும் அவனுக்கே போட்டு விடுவோம் அந்த அமௌண்ட்டை. எப்படியேப்பட்ட ஏதாவது இருக்கார் நம்ம தலைவர். சரி அவளுக்கு மறுபடியும் இந்த அமௌண்ட்டை போட்டு அவரை பிக்கப் பண்ணி உட்கார வைப்போம். சரிப்பா சந்தோஷமாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 செகண்ட் லைட் பாஸ்லாம் மாட்டியிருப்பானுங்க. அவனை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அணிகுருஜி.